ராஜலட்சுமி கல்யாண மண்டபத்தில் நாளைக்கு ஏதோ கல்யாணமா, அதுக்கு இந்த கட்டத்தொட்டி கனக சபையை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானா சமையலுக்கு. அவர் திடீர்னு வரலான்னு நம்ம கிட்ட வந்திருக்கான். ஏன் கனக சபை வரலையா? ரேட்டு தகராறா எப்பவும் போல? ஏதோ பொண்டாட்டி உடம்பு சரியில்லை கை கொடுத்துட்டானா, இப்போ நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஐயோ, பொண்டாட்டி உடம்பு சரியில்லையா? பாவம்ப்பா, போய் உதவி பண்ணலாமே. என்னம்மா இப்படி சொல்கிறேன்? இந்த கனக சபை பண்ணதெல்லாம் மறந்துட்டா? நம்மளை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசியிருக்கா, நம்மளாம் ஒத்தாசை பண்ணக்கூடாது அவனுக்கு. அவனுக்கு நமக்கும் 1000 இருக்கலாம்ப்பா. இப்போ பாதிக்கப்பட போகிறது கல்யாண பார்ட்டி, நம்ம தொழில் இருக்க ஒரு ஹெல்ப் பண்ண என்ன? ஆமாம், நீங்கள் இதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன். நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா அப்போ நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ போகக்கூடாதுங்கிறியா? வேண்டாங்கிற. குட்டி மாமா கொஞ்சம் உள்ள வாங்க. சீதா நம்ம கூப்பிடுறத வந்துடுறேன். வரத்துக்குள்ளே ஒத்துன்றாதீங்க. ஆமாம், கொஞ்சம் இருங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. எந்த கூப்பிட்ட? நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ எதை சொல்ற? என்ன இதெல்லாம்? அந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்க வேணாம்னு அப்பாவை தடுக்கிறீங்களே, அதைத்தான் சொல்றேன். ஐயோ, அந்த கட்ட தொட்டி கனக சபை பத்தி உனக்கு தெரியாது. கெட்ட துச்ச பையன். ஆமா, மாமா பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்கான் தெரியுமா அவன்? அது மட்டும் இல்ல சீதா, ஒவ்வொரு தரமும் நமக்கு வர வேண்டிய சமையல் கான்ட்ராக்ட் பூரா அவன் ரேட்டு கம்மியா சொல்லி சொல்லி அவன் தட்டின்னு போயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பார்த்தா நம்ம போய் சமைச்சு கொடுக்குறதா? வேண்டாங்கிற. அவன் பேரு கரட்டும், அவன் தொழில் இல்லாம கஷ்டப்படட்டும். குட்டி மாமா, நீங்க 5ஆம் கிளாஸ் தான் படிச்சீங்கிறது இப்ப நான் நம்புறேன். பின்ன என்ன இதெல்லாம்? சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி. நீ என்ன ஸ்கேலால் அடிச்ச, நான் உன்னை திருப்பி ஸ்கேலால் அடிப்பேங்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல. தனக்கு ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் கஷ்டம்னு வரும்போது வரிஞ்சு கட்டிட்டு போய் உதவி செய்யறவர் எங்க அப்பா. இதுக்கு முன்னாடி கேலண்டர் பார்த்து திருவள்ளுவர் தினம்னு சொன்னீங்களே, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிட. கல்யாணம் எந்த மண்டபத்துலப்பா? ஏம்பா நோட் பண்ணிக்க, மார்ச் மாசத்துல ஒரு 12,000 rupees குறையுது. அப்புறம் ஏப்ரல் மாசத்துல ஒரு 22,000 ரூபாய் குறையுது. தென் ஜூன் மாசத்துல ஒரு 8,000 ரூபாய் ஷார்ட் ஆகுது. இதுக்கு அக்கௌண்ட்ஸோ வவுச்சரோ எதுவும் இல்லை. ஏன் சார், இதுக்கு உங்ககிட்ட வவுச்சரோ அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ டோட்டல் ஷார்ட்டேஜ் எவ்வளோப்பா? டோட்டலாக 42,000க்கு அக்கௌண்ட்ஸில் வவுச்சர் இல்லை சார். அப்போ ரீஜனல் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். சார் அதெல்லாம் வேண்டாம் சார், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நானே கரெக்ட் பண்ணி தரேன். அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க ரீஜனல் மேனேஜர் ரூமுக்கு வாங்க. சார் பழைய ஆரமா இருந்தாலும் பரவாயில்ல, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் சார். எங்க யூனியன் லீடர் வேற ஊர்ல இல்ல. ப்ளீஸ் வேண்டாம் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க முதல்ல உள்ள வாங்க. ஆடிட்டிங்ல நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணி எங்க பக்கம் கிளியரா தெரிஞ்ச பிறகுதான் உங்க டேபிளுக்கே கொண்டு வந்திருக்கோம். 42,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், மெயின் ஆஃபீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா சார், எந்த டேட்ல ஷார்ட்டேஜ் ஆகுது? இந்த 1 இயர்க்குள்ள தான் சார் நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் ஆடிட் நடந்தப்ப கூட ஒரு 7,000 rupeesக்கு வவுச்சர் இல்லாம இருந்தது. கேட்டதுக்கு ஏதோ ஒரு வவுச்சர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நாங்களும் சரின்னு பாஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இயர் ஆடிட்ல ஒரு 42,000க்கு கணக்கும் இல்லை வவுச்சரும் இல்லை. என்னப்பா அக்கௌண்ட் இல்லையாம? என்ன விஷயம்? இல்ல சார், வவுச்சர்லாம் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. நாளைக்கு நாளன்னைக்குள்ள தேடி பார்த்து எடுத்துறேன் சார். தேடி பார்க்குது என்னையா? ஆடிட்டிங் நடக்க போதுன்னு 1 மாசத்துக்கு முன்னாடி தெரியும். இப்ப நான் 2 நாள் டைம் கேட்கற. ஏன் டூப்ளிகேட் வவுச்சர் ரெடி பண்ணிடலாம்னா அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. 7 மணிக்கு சார் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணு. போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. யோ, என்னையா டைம் கொடுக்கறது? அதுக்கெல்லாம் எனக்கு பவர் கிடையாது. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு தி இன்ஸ்பெக்டர்? சார், பீட்டர்ஸோட பிரிட்ஜ் தரக்க சிஎம் வரார் சார். எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் 7 மணிக்கு மேலே தான் வருவார் சார். உனக்கு லக்கு தான். ஸ்டேஷனில் யாரும் இல்லையா? எல்லாம் சிஎம் ஃபங்க்ஷன் போயிருக்காங்களாம்.
ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? உங்கள் அப்பா நலபாக நடராஜன் எவ்வளோ நல்ல மனுஷன். ஆமா, அவங்க அப்பா யாருன்னு சொன்ன? நலபாக நடராஜன்னா அந்த காலத்தில் பெரிய ஆளு சார். மானஸ்தன், பாவம், இடையில ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். இவர் எப்படி தெரியுமா உனக்கு? தெரியும் சார். சைக்கிளில் போனால் 10 நிமிஷம் தான் சார் ஆகும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கூட்டின்னு வா. சரிங்க சார். சார் சார் என்னங்க? நடராஜன் சார் இல்லைங்களா? அப்பா வெளியே போயிருக்காரு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் ராஜேந்திர சார் வேலை செய்கிற ஹாலிவர் ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனிலேருந்து வரேன். கம்பெனியுடைய ஆரம் நடராஜ் சாரை கூப்பிட்டுட்டு வர சொன்னார். எதுக்கு? ஆஃபீஸில் ராஜேந்திரன் சாருக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் ராஜேந்திரன் சார் பணத்தை கையாடல் பண்ணிட்டார் போல இருக்கு. இப்போ அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. அப்பா எப்போ வருவாருன்னு தெரியல. வீட்டு வேலைலாம் அப்படி இப்படியே கிடக்குது. டேய் விஸ்வா, அக்கா. நான் அண்ணா ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா. யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டு பானு வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லு. சரிக்கா. அன்னிக்கிட்ட அது இதுன்னு உளறி வச்சிடாத. யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். வீடு பத்திரம் திறந்து விட்டு எங்கேயாவது போயிட போற. வணக்கம் சார். இதுக்காக தானே இவங்களெல்லாம் இங்க நிக்க வச்சு அவமானப்படுத்துறீங்க? அடுத்தவங்க பசியை போக்குறதுக்கு வந்தீங்க. நீங்க பசியோட போக கூடாது. சாப்பிட்டு போங்க. நான் சொல்றேன். இல்லைங்க சார், எங்க மனசு வயிறும் நிறைஞ்சிருச்சு. நாங்க வரோம் சார். வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. உட்காருமா. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீ உட்காரட்டி நான் உட்கார மாட்டேன். ஐயோ உட்காருமா. இல்ல சார். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார். அப்பா வரல? இல்ல, அடுத்த வாரம் கல்யாணம். அவங்க ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு அமைச்சிருந்தாங்க, அங்க போயிருக்காரு. அப்பா கூட கொஞ்சம் பேசணுமே நானு. பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. ராஜேந்திரன் கம்பெனி பணத்துல கை வச்சுட்டாமா. 42,000 அக்கௌண்ட்டே இல்லைம்மா. நட்ராஜன் சார் பிள்ளைய எப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த விஷயத்தில் நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சார், அப்பா இங்க இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது நீங்க தான் உதவி பண்ணணும். இந்த மாதிரி பண விஷயத்தில் தவறு நடந்த மெயின் ஆஃபீஸரை உடனே ரிப்போர்ட் பண்ணணும்மா. போலீஸுக்கு உடனே கம்ப்ளைண்ட்டும் பண்ணணும். நல்ல வேலை ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லாதனால கம்ப்ளைண்ட் தர முடியல. அப்புறம் தான் ராஜேந்திரன் நட்ராஜன் மகன் தெரிஞ்சது. உடனே வீட்டுக்கு ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொன்னேன். நட்ராஜன் சார் மானஸ்தன், நேர்மையானவன்ற ஒரே காரணத்துக்காக தான் ராஜேந்திரன் மேலே இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கேன். இல்லைன்னா இம்மிடியட்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் வச்சுருப்போம். சார், தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். அண்ணனை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்கு. அவர் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. யார் பேச்சாவது கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நடந்திருப்பாரு. ஏதோ அப்படி நடந்து போச்சு சார். என்னம்மா, 42,000 முழுசா முழுங்கிருக்கான். இப்போ ஆக்ஷன் எடுக்காட்டா இந்த மோசடில எனக்கும் பங்கு இருக்குன்னு மத்தவங்க நினைப்பாங்க. சார், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அப்பா வந்ததும் பேசுறேன். எப்படியாவது அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி திருப்பி கட்டிடுறோம். என்னவோம்மா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இருக்கு. திங்கக்கிழமை 12 மணிக்குள்ள பணத்தை கட்டணும். அவ்வளவுதான் என் பவர். அதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜேந்திரா, உங்க அப்பா நேர்மையானவன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போதைக்கு மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்க. நீ போலாம். சார், ரொம்ப நன்றிங்க. சமயக்கார மகன்னு சொல்லிக்கிறதுல வெக்கமா இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த சமயக்கார நாணயம் தான் உங்களை காப்பாத்துச்சு. சரி சரி, என்னம்மா என்ன கதையா பேசிட்டு வா. போமா. கோயிலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, இவன் வரும்போது நானும் விஸ்வம் தான் கீழே இருந்தோம்.
அன்னைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன தெரிஞ்சா கூட என்னப்பா அப்படின்னா பெருசா நடந்துருச்சு. சரி சரி, நீங்க யாரும் இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம். ராஜேந்திரன் பண்ண காரியத்தை நினைச்சாலே ரொம்ப அருவருப்பா இருக்குமா. நம்ம குடும்பத்துல யாருமே அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. இவனுக்கு மட்டும் எப்படிமா அந்த புத்தி வந்தது? அதையே நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? 2 நாள்ல பணத்தை கட்டலைன்னா ஜெயில தள்ளிடுவாங்களே. ஆரம் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் இதுக்கு மேல அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. இப்ப திடீர்னு இவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விடுங்கப்பா, கடவுள் நமக்கு நிச்சயமா வழி காட்டுவாரு. ராஜேந்திரன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்கிறானே. மாமா, அவன் இந்த ஆட்டோக்கு 200 ரூபாய், சென்ட்டுக்கு 700 ரூபான்னு செலவிக்கும் போதே நான் நினைச்சேன் எங்கேயாவது அவனுக்கு இவ்வளவு பணம்னு. இப்ப இல்ல புரியுறது. சென்ட்டை போட்டுன்னு உடம்ப சுத்தமா வச்சு என்ன பிரயோஜனம்? குடும்ப மானத்தை நாரடிச்சுட்டானே. என்ன என்ன பத்தி தான் வட்டமேஜ மாநாடு நடக்குதா? உங்களுக்கெல்லாம் வேற டாபிக்கே கிடைக்கலையா? இது பாருப்பா, நாளைக்கு ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன ஊர் உலகத்தில் நடக்காத நான் பண்ணிட்டேன்? இதெல்லாம் ஆபீஸ்ல சகஜம்டா. அப்படிங்களா? எப்படி நீங்க வேலையில சேரும் போதே இதெல்லாம் பண்ணலான்னு ஒப்பந்தத்துல எழுதி கொடுத்துட்டாளா? என்ன பெருசா பேசுற? இந்த நிக்க வச்சு கேள்வி கேட்டானே இங்க ஆரம் அவன்கிட்ட யோகினா நம்ம இடி விழுந்த மாதிரி எல்லாரும் அப்படி அப்படியே நிக்கிறீங்க. எப்படி நம்மளால இப்படி பேச முடியுது? 2 நாள்ல பணத்தை கட்டலன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது அண்ணியால தாங்கிக்க முடியுமா? நாங்க தான் கவலைப்படாம இருக்க முடியுமா? இந்த பாரு, காது வச்சா மாதிரி நான் இதை முடிச்சிருப்பேன். பெரிய அறிவிஜீவி மாதிரி என் ஆபீஸ்க்குள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன். எங்க யூனியன் லீடர் கிட்ட சொல்லியிருந்தேன் வை, 5 நிமிஷத்துல இது முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை வந்தது உன்னாலதான். என்னடா அது? இப்படி ஆளாளுக்கு பேசிட்டே போனா இந்த பிரச்சனைக்கு எப்படிதான் முடிவு? ஏமாமா நீங்க கவலைப்படுறீங்க? அவர் தான் எல்லாம் தெரியுங்கிறாரு. உள்ள போட்டோம், அனுபவிக்கிட்டோம், அப்பதான் புத்தி வரும். உள்ள போறதுக்கு நான் பயந்தவன் இல்ல. அப்புறம் நலபாக நடராஜனுடைய மகன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நீ வருத்தப்படக்கூடாது. சீதா, உன் கல்யாணத்துல ஏற்கனவே சிக்கல். உங்க அண்ணன் திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் பேர் வந்தது, இன்னும் சிக்கலாயிடும். அப்புறம் உன் கழுத்துல தாலியே ஏறாது. ஆனா நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் பொண்டாட்டி புள்ளெல்லாம் நடு தெருவுக்கு வந்துருவாங்களேன்னு நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? பொறுப்பா இருந்து என்ன காப்பாத்தாம பொறுப்பு இல்லாம நான் நடந்துகிட்டேன்னு நீங்க யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டோம். என்ன குடும்ப மானத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு ஒரு வேலையை வச்சுட்டீங்க 50,000ன்னு. நாங்க அதை பார்த்து பண்ணிக்கிறோம். ஆபீஸ்ல என்கொயரி அது இதுன்னு ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன குடும்ப கொலை வழக்குன்னு நினைப்பா? ராஜேந்திரா போயிடுப்பா, போய். எப்படி பேசிட்டு போறான் பாத்தியாம்மா? எப்போ என் நெஞ்சு மேல அள்ளி போட வேண்டிய நெருப்பை இப்பவே போட்டு போறான். சரி விடுங்கப்பா, அண்ணனை பத்தி நமக்கு தெரியாதா? இது என்ன புதுசா? என்ன இனிமே என்ன பண்றதுன்னு யோசிப்போம். எப்படிம்மா? 1 2 50,000 எப்படி புரட்டுறது? அது 2 நாள்ல. ஏப்பா, நிச்சயதார்த்த அன்னைக்கு நீங்க பணத்தை கோர்ட்ல கட்டினீங்கல்ல, அது இப்ப நம்ம எடுக்க முடியாதா? ஏதோ பேங்க்ல பணம் போட்டு எடுக்கிற மாதிரி பேசுறியே. அந்த பணம் நம்மளுதான், ஆனா அவசரத்துக்கு கிடைக்குமா? சரிப்பா, இந்த பணம் இல்லைன்னா வேற எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேன். எப்படிம்மா? நீங்க படுங்க. எப்படின்னு சொல்லுமா. நீங்க பேசாம படுத்து தூங்குங்கப்பா. அவ செய்வா. சீதா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, என்னம்மா? தூங்கலையாப்பா? தூக்கமே வரலம்மா. தூங்குங்கப்பா. நீ தூங்கலையாம்மா?
உனக்கும் தூக்கம் வரல இல்லை? முடிவில்லாத பிரச்சனையே இல்லைப்பா. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் பார்த்துக்கோ. உரை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கண்ணா, உரையொன்றும் இல்லை கோவிந்தா, உரையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கண்ணா, உரையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை. இது மாதிரி சமுதாய குற்றத்தை கண்டிக்கிற தைரியம் உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? அது நாங்கள் நடுத்தர வர்க்கங்க. எங்கள் அப்பா சாதாரண சமையல்காரர். நாங்கள் மொத்தம் 3 பொண்ணுங்க. எங்கள் அக்கா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கோம், என்னையும் சேர்த்து. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை பார்த்தாரு. ரிஷிதானே? ஆமாங்க, அவரே தான். முதல்ல ஒன்றும் வேண்டாம் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு 50,000 கூட. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை பார்த்தாரு. ரிஷிதானே? ஆமாங்க, அவரே தான். முதல்ல ஒன்றும் வேண்டாம் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு 50,000 கூட 60,000 கூடன்னு கெடுபிடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருங்க பாவம். என் கழுத்தில் தாலி ஏறணுங்கிறதுக்காக அவர் பணத்துக்கு அலைய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்குங்க. அதை பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. பின்னாடி அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்காதோங்கிற பயத்தில். ஆனால் நான் பயப்படாமல் போலீஸ் பிடிச்சி கொடுத்துட்டேங்க. இந்த ரிஷி மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, உள்ளே பிடிச்சி போடணும். அப்போதான் என்ன மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்.